10th plus 12 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு ஐஐடி நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Dear students, so in this class, we will learn about the nomenclature of aromatic compounds. So இதுக்கு முன்னாடி கிளாஸ்ல என்ன பார்த்திருந்தீங்க? Nomenclature of acyclic compounds பார்த்திருப்பீங்க. Then nomenclature of alicyclic compounds. So இதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். இப்போ நெக்ஸ்ட் ஒன்று என்ன? nomenclature of aromatic compounds. So what is mean by aromatic compounds? So இந்த aromatic compoundsக்கும் aliphatic compoundsக்கும் difference already நம்ம இந்த classification of organic compoundsலேயே பார்த்துருப்போம் இல்லையா? So the aromatic compounds means which mainly consists the benzene ring. கண்டிப்பாக என்ன present ஆயிருக்கும்? benzene ring present ஆயிருக்கும். இப்போ benzene ring containing compounds எல்லாமே என்னன்னு கொடுக்கலாம்? Those are called as an aromatic compounds. So how to naming the aromatic compounds? So அந்த benzene ring present ஆயிருக்க compounds ஓட naming கொடுக்கறதா என்னது? Nomenclature of aromatic compounds. So the aromatic compound consists of two parts. So the aromatic compound என்ன பண்றோம்? Two parts present ஆயிருக்கு. One is nucleus and side chain. So an aromatic compounds is majorly consists of two parts. Those parts are nucleus and side chain. So the first nucleus. So what is the nucleus present in an aromatic compounds? இப்போ aromatic compoundல present ஆயிருக்க nucleus அப்படிங்கிறது என்னது? Two important parts are present in aromatic compound. So the important parts என்னது? Nucleus and side chain. So இப்போ aromatic compoundல nucleus அப்படிங்கிற portion எதை மீன் பண்ணுது? Which means that the benzene ring present in aromatic compound is called nucleus. So benzene ring இருந்தா aromatic compound சொன்னோம் இல்லையா? அப்போ அந்த aromatic compoundல present ஆயிருக்க benzene ring தான் நம்ம என்னன்னு கொடுக்குறோம்? Nucleus. So the benzene ring present in aromatic compound is called nucleus. So benzene ring என்னது? A 6-membered ring. இல்லையா? So benzene ring is a 6-membered ring with alternative double bond present inside the ring. 6-membered ring present ஆயிருக்கும். So inside the ring என்ன இருக்கும்? There is an alternative double bond is present. So benzene ring is a 6-membered ring with alternative double bond is present inside the ring. So how to represent the benzene ring? The benzene ring எப்படி represent பண்ணுறோன்னு பார்த்துருக்கோம். ஈவன் நம்ம 11th போர்ஷன்லேயே என்ன பார்த்துருக்கோம்? 11th ஸ்டாண்டர்ட்லேயே ஸ்ட்ரக்சர் ஆஃப் பென்சீன் ரிங்கை நம்ம டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணியிருக்கோம். ஸோ டெரைவ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் பென்சீன் ரிங். பென்சீனோட ஸ்ட்ரக்சர் எப்படி டெரைவ் பண்ணலான்னு பார்த்துருக்கோம். ஸோ இப்போ இதில் சிம்பிள் ரெப்ரசன்டேஷன் எப்படி கொடுக்கலாம்? இட் இஸ் அ 6-membered ring with alternative double bond present inside the ring. ஸோ ரிங்குக்கு இன்பிட்வீனில் என்ன இருக்குப்பா? ஆல்டர்னேட்டிவ் டபுள் பாண்ட் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ இப்படியே தான் இதே பொசிஷனில் தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கும் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாரு, எப்படியெல்லாம் ரெப்ரசென்ட் பண்ணலான்னு கொடுத்துருக்காங்க. வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பென்சீன் ரிங்? ஸோ இது எப்படியும் கொடுக்கலாம். ஸோ செகண்ட் கேட்டகரி என்னது? த டபுள் பாண்டோட பொசிஷனை சேஞ்ச் பண்ணியிருக்கலாம். ஸோ இங்கே என்ன இருக்குமா? இந்த மேலே இருக்குது டபுள் பாண்ட் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் எப்படி இருக்குப்பா? ஸோ சேஞ்ச் ஆயிருக்கோட பொசிஷன். அப்போ டிஃப்ரெண்ட் இன் பொசிஷன். ஸோ ஒரே ஒரு கான்செப்ட் என்னது இல்லை, ஆல்டர்னேட்டிவ் டபுள் பாண்ட் ப்ரெசென்ட் ஆயிருந்தால் ஓகே. ஸோ எக்ஸாக்டாக இதே லொக்கேஷனில் தான் இருக்கணும்னு கிடையாது. ஆல்டர்னேட்டிவ் டபுள் பாண்ட் இஸ் ப்ரெசென்ட் இன் த பென்சீன் ரிங். ஆல்டர்னேட்டிவ் டபுள் பாண்ட் இருந்தால் போதும். ஸோ த ஆல்டர்னேட்டிவ் டபுள் பாண்ட் எதை மீன் பண்ணுது? ஸோ த பாண்ட் மீன்ஸ் த பேர் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ இந்த டபுள் பாண்ட் என்ன இருக்குது? இந்த பாண்டில் the pair of electron is present in the bond. The pair of electron is equally shared by the 6 carbons in the benzene ring. So இந்த benzene ring எதனால் மேடப்பாக இருக்குது? 6 கார்பன் இடத்தால் மேடப்பாக இருக்குது. அதனால 6-membered benzene ringனு சொன்னோம். 6-membered ringனு சொன்னோம். So each corner is having carbon and 1 hydrogen. Carbon and 1 hydrogen. ஸோ இந்த 6 கார்னரில் ப்ரெசென்ட் ஆயிருக்க 6 கார்பன் என்ன பண்ணுது? இந்த டபுள் பாண்டில் ப்ரெசென்ட் ஆயிருக்க எலக்ட்ரானை மியூச்சுவலாக ஷேர் பண்ணுது. ஸோ இந்த இன்பிட்வீன் ஆல்டர்னேட்டிவ் டபுள் பாண்ட் தானே ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு சொன்னோம். அப்போ அந்த இடத்துல என்ன மீன் பண்ணுது? தேர் இஸ் அ வேக்கண்ட். இந்த இடத்துல பாண்ட் இல்லாத மாதிரி தெரியும். பட் த எலக்ட்ரான் இஸ் ஷேர்ட் பை போத் த கார்பன். ஸோ இந்த டபுள் பாண்டில் ப்ரெசென்ட் ஆயிருக்க எலக்ட்ரான் என்ன ஆயிருக்குன்னா 6 கார்பனாலேயும் ஷேர் ஆயிருக்கு. ஸோ இங்கே இருக்க கார்பன் 2 கார்பன் என்ன பண்ணுறது? டபுள் பாண்டை ஷேர் பண்ணியிருக்கு, எலக்ட்ரான்ஸை ஷேர் பண்ணியிருக்கு. ஸோ இந்த 2 கார்பன்ஸும் எலக்ட்ரானை ஷேர் பண்ணியிருக்கு. இங்கே இருக்க 2 கார்பன்ஸ் என்ன பண்ணுது? எலக்ட்ரானை ஷேர் பண்ணுது. ஸோ த எலக்ட்ரான்ஸ் in the form of double bond
is mutually shared by the 6 carbon in the benzene ring. அப்போ பென்சீன் ரிங்கில் இருக்க 6 கார்பனும் அந்த எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணுது மியூச்சுவலாக ஷேர் பண்ணுது. ஸோ there is a delocalization of electrons in the benzene ring. ஸோ இடம் மாறி போயிட்டு இருக்கோம்னு என்ன சொல்கிறோம் delocalization. ஸோ டபுள் பாண்ட் ஒரு இடத்துல ஸ்டேபிளாக ப்ரெசென்ட் ஆகலை, இட் மே பி டிஃப்ரெண்ட் இன் தேர் பொசிஷன், வேறு பொசிஷன்லையும் ப்ரெசென்ட் ஆகிருக்கலாம், ஒன்லி ஆல்டர்னேட்டிவ் பொசிஷன் அது மட்டும் தான் நம்ம பார்ப்போம். அப்போ எதை மீன் பண்ணுது the electrons are not stable in one position, it delocalized throughout the benzene ring. எல்லா இடத்துலையும் delocalize ஆகுது. At the same time the 6 carbons in the benzene ring is mutually sharing the 6 electrons. அப்போ இதில் இருக்க electrons எல்லாம் என்ன பண்ணுது மியூச்சுவலாக ஷேர் பண்ணுது. So that the double bond is always indicated as a circle in the benzene ring. அப்போ பென்சீனில் இருக்க டபுள் பாண்ட் என்ன பண்ணலாம் சர்க்கிள் ஃபார்ம்லையும் கொடுக்கலாம், பிகாஸ் த எலக்ட்ரான்ஸ் ஆர் மியூச்சுவலி ஷேர்டு பை த 6 கார்பன். அப்போ 6 கார்பனுமே அந்த எலக்ட்ரானை ஷேர் பண்ணிக்கிறனால இங்கே என்னென்னு கொடுக்கலாம் ஒரு சர்க்கிள் ஃபார்மேட்டில் கொடுக்கலாம். ஆர் த அனதர் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பென்சீன் ரிங் இஸ், ஸோ என்ன சொல்லியிருக்கோம் ஈச் கார்னர்ஸ் ஹேவிங் 1 கார்பன் அண்ட் 1 ஹைட்ரஜன், 1 கார்பன் அண்ட் 1 ஹைட்ரஜன். ஸோ அப்போ அந்த 1 கார்பன் அண்ட் 1 ஹைட்ரஜன், ஸோ கார்பன் ஹைட்ரஜன் சிஹெச்னு ப்ரெசென்ட் ஆயிருக்கு இல்லையா. அப்போ ஒவ்வொரு கார்னர்லையும் என்ன இருக்குது கார்பன் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அண்ட் ஈச் கார்பன் ஹேவிங் 1 ஹைட்ரஜன். ஸோ அந்த ரிங்கில் பருப்பா என்ன இருக்குங்க 1 அந்த பீக் மாதிரி இருக்கிறதுனால தான் இது கார்னர்ஸ். அப்போ 6 கார்னர்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அந்த 6 கார்னர்ஸ் எதை மீன் பண்ணுது கார்பனை மீன் பண்ணுது அண்ட் ஈச் கார்பன் ஹேவிங் 1 ஹைட்ரஜன் and there is an alternative double bond is present in the benzene ring. Alternative double bond is present inside the benzene ring. Benzene ring inside la enna present aayirukku alternative double bond present aayirukku. This is the another representation of benzene ring. So in the benzene ring oda structure நம்ம லாஸ்ட்ல incoming lessonsல பார்ப்போம். aromatic hydrocarbon ங்கற டாபிக்ல benzene ring oda structure நம்ம டெரைவ் பண்ணுவோம். ஓகேவா ரைட். So the next part is, so aromatic compound என்ன சொல்லியிருக்கோம் 2 parts present ஆயிருக்கு, one is nucleus, the other one is side chain. So nucleus அப்படிங்கிறது வந்து benzene ring. So அந்த benzene ring different representation நம்ம இங்க மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகேவா. The next one is side chain. So the side chain is, it may be an alkyl or any other aliphatic group attached to the benzene nucleus by replacing one or more hydrogen atom is called the side chain. ஓகேவா. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் லாஸ்ட் ஸ்ட்ரக்சரை ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ இங்கே சிஹெச்னு கொடுத்தாலும் கொடுக்கல என்ன மீனிங் இன் அனதர் ரெப்ரசன்டேஷன் ஆல்சோ ஹேவிங் 1 கார்பன் 1 ஹைட்ரஜன். ஏன்னா இதுக்கு பின்னாடி நமக்கு வரும் ஸ்ட்ரக்சரல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிறது. அதில் இந்த பாண்ட் லைன் ஸ்ட்ரக்சர் ஸ்கெலட்டல் ஸ்ட்ரக்சர்லாம் பார்ப்போம். ஸோ அங்கே பார்க்கும்போது நம்ம எப்படி அந்த இடத்துல கார்பன் இருக்குது எவ்வளோ ஹைட்ரஜன்ஸ் இருக்குங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறது எப்படின்னு பார்த்துக்கலாம். சரியா. ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம எதுவும் மென்ஷன் பண்ணலாம் இங்கே என்ன இருக்கிறதா மீனிங் ஒரு கார்பன் ஒரு ஹைட்ரஜன் ப்ரெசென்ட்டாக இருக்கிறதா தான் மீனிங். அதை நம்ம டீட்டெயில்டு ஃபார்மாக இங்கே கொடுக்குறோம். பட் எதுவுமே கொடுக்கலனாலும் இங்கே என்ன இருக்கிறதா மீனிங் ஈச் கார்னர்ஸ் ஹேவிங் 1 கார்பன் 1 ஹைட்ரஜன். அப்போ 6 கார்னர்ஸ்லையுமே கார்பன் ஹைட்ரஜன் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ த ஹைட்ரஜன் present in the benzene ring is replaced by alkyl or any other aliphatic groups. ஸோ அல்கைல் குரூப்புங்கிறது என்னது மெத்தில் எத்தில் ப்ரொப்பைல் இது எல்லாமே என்னது அல்கைல் குரூப். ஸோ அதோட சப்ஸ்டிமெண்ட் அந்த குரூப் எல்லாம் என்னன்னு சொல்லலாம் அலிஃபாட்டிக் குரூப்ஸ்னு சொல்லலாம். ஸோ த ஹைட்ரஜன் present in the benzene ring is replaced by alkyl or aryl group. So alkyl group or any other aliphatic groups are known as side chain. So not only the one hydrogen, so number of 6 hydrogen present ஆயிருக்கு இல்லையா. அப்போ ஒரு ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணாலும் சைட் செயின் ஃபார்ம் ஆகும். ஆர் மோர் தென் 1 ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணாலும் என்ன ஆகும் சைட் செயின் ஃபார்ம் ஆகும். So the hydrogen in the benzene ring is replaced by alkyl group or any other aliphatic group is called as an side chain. So அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, ஜென்ரல் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. So this is the benzene ring. So ஒவ்வொரு கார்பனில் என்ன இருக்கிறத மீனிங் சொல்லியிருக்கோம் 1 கார்பன் 1 hydrogen. The hydrogen is replaced by alkyl group. So R is a alkyl group. நம்ம alkyl group general representation என்னன்னு சொல்லுவோம் Rனு கொடுப்போம் இல்லையா. ஸோ Rங்கிறது எதை மீன் பண்ணுதுப்பா இட் மே பி மெத்தில் எத்தில் ப்ரொப்பைல் பியூட்டைல். ஸோ எனி ஒன் ஆஃப் த குரூப். ஸோ alkyl குரூப்பால் ரீப்ளேஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த ஸ்ட்ரக்சரில் பாரு இந்த இடத்துல என்ன இருக்கிறதா மீனிங் ஒரு ஹைட்ரஜன் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. தட் ஹைட்ரஜன் இஸ் ரீப்ளேஸ்டு பை R. ஸோ ஒன்றுக்கு பதிலாக இன்னொன்று வருது. அப்போ இந்த ஹைட்ரஜனுக்கு பதிலாக எது ரீப்ளேஸ் ஆகுது ஆர் அல்கைல் குரூப் ரீப்ளேஸ் ஆகுது. ஸோ 1 ஹைட்ரஜன் இஸ் ரீப்ளேஸ்டு பை த அல்கைல் குரூப். தட் அல்கைல் குரூப் இஸ் நோன் ஆஸ் அ சைட் செயின். ஸோ நம்ம அதுதான் என்னென்னு கொடுப்போம் சைட் செயின் அப்படின்னு சொல்லுவோம்.
And then what is the nucleus? Nucleus என்ன சொல்லியிருந்தோம்? Benzene ring in aromatic compound is nucleus. அப்போ இந்த benzene ring 6 member ring என்னது? nucleus. அதில் ஒரு ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஆறுங்கிறது என்னது? alkyl group. That is a side chain. ஓகேவா? Some examples கொடுத்துருக்காங்க. So number of hydrogens are present in benzene ring னு சொல்லியிருக்கோம் இல்லையா? So depending on the replacement of hydrogen by alkyl or aryl group, it is classified into monosubstituted. So replace பண்ணுறதுங்கிறது என்ன மீனிங்? substitution. ஒன்றுக்கு பதிலாக இன்னொன்று வருது. So one is replaced by other. So ஒன்றுக்கு பதிலாக இன்னொன்று replace பண்ணுறோம். ஸோ அதை எப்படி கொடுக்கலாம்? substituentனு சொல்லலாம் இல்லையா? இப்போ monosubstituted means any one hydrogen in benzene ring is replaced by some groups. இப்போ பென்சீன் ரிங்கில் 6 ஹைட்ரஜன் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ அதில் ஏதாவது ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக எனி ஒன் ஆஃப் த ஹைட்ரஜன் இஸ் ரீப்ளேஸ்டு பை ஒன் சப்ஸ்டியூவன்ட் இஸ் கால்ட் ஆஸ் அ மோனோ சப்ஸ்டிடியூட்டட். இஃப் மோர் ஒன் ஆர் மோர் ஹைட்ரஜன் ஆட்டம்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ மோர் ஹைட்ரஜன் ஆட்டம் இட் மே பி 2 ஹைட்ரஜன்ஸ். அப்போ இந்த 2 ஹைட்ரஜனுமே ரீப்ளேஸ் ஆயிருந்தா, so the 2 hydrogens are replaced by the substituent is known as a disubstituted. So di means 2. அப்போ 2 groups are replaced பண்ணாது என்னன்னு கொடுக்கலாம்? disubstituted. And the 3 hydrogens are replaced is called as a trisubstituted. So 3 hydrogens are replaced பண்ணாது என்னன்னு கொடுக்கலாம்? trisubstituted. So depending on the number of replacement of hydrogen, it is classified as a monosubstituted, disubstituted, trisubstituted அப்படின்னு கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ த நெக்ஸ்ட் ஒன் இஸ், ஸோ இந்த சப்ஸ்டியூவண்ட்டை டிபெண்ட் பண்ணி, ஸோ சப்ஸ்டியூவண்ட் ஆகக்கூடிய பொசிஷனை டிபெண்ட் பண்ணி இட் மே பி ஃபர்தர் கிளாஸிஃபைட் அஸ் ஆர்த்தோ, மெட்டா, பேரா. அதாவது டை சப்ஸ்டியூவண்ட்டை 2 டைப்ஸாக டை சப்ஸ்டியூவண்ட்டை 3 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணலாம். ஸோ ஆர்த்தோ, மெட்டா அண்ட் பேரா. எந்தெந்த பொசிஷனில் அந்த சப்ஸ்டியூவன் நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ டை சப்ஸ்டியூவன் நடந்தது எனி 2 hydrogens are replaced. எனி 2 hydrogens are replaced is called as a disubstituent. So அந்த 2 hydrogens எப்படி இருக்கலாம்? It may be on the adjacent position. adjacent என்னதுமா? பக்கத்தில் ரீப்ளேஸ்மெண்ட் நடந்தால் என்ன சொல்லலாம்? adjacent position சொல்லலாம். ஸோ 6 கார்னர்ஸ் இருக்குது, 1 2 3. அந்த 6 கார்பனே நம்ம 6 கார்னர்ஸ் என்ன பண்ணுறோம்? பொசிஷன் கொடுத்துட்டோம். 1 2 3 4 5 6. ஓகேவா? அதில் இந்த ஃபஸ்ட்டு எந்த பொசிஷன் வேணாலும் நம்ம 1ன்னு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு பொசிஷன், அதோட அட்ஜசன்ட்டில் இருக்கிறது என்னது? செகண்ட். அப்போ 1 2. இந்த இடத்துல நம்ம பிளாங்காக விட்டுருக்கோம். இட் மே பி ஃபில்டு பை எனி சப்ஸ்டியூவன்ட். நம்ம பாண்டு மாதிரி மட்டும் கொடுத்துருக்கோம் இல்லையா? இந்த இடத்துல என்ன வேணா எந்த குரூப் வேணாலும் ரீப்ளேஸ் பண்ணலாம். எனி அல்கைல் ஆர் எனி அதர் அலிஃபாட்டிக் குரூப். அல்கைல் குரூப் சப்ஸ்டியூட் ஆகலாம், ஆர் எனி அதர் அலிஃபாட்டிக் குரூப் சப்ஸ்டியூட் ஆகலாம். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு குரூப்லேயும் ஃபஸ்ட்டு கார்பன்லேயும் செகண்ட் கார்பன்லேயும் ரீப்ளேஸ்மெண்ட் நடந்தா நம்ம அதுக்கு நேமிங் கொடுக்கும்போது என்ன கொடுக்கலாம்? 1 2. நம்ம நேம் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன கொடுக்கணும்? 1 2ன்னு ஸ்டார்ட் பண்ணணும். பிகாஸ் த சப்ஸ்டிடியூஷன் இஸ் டேக்ஸ் பிளேஸ் அட் 1 and 2, ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பொசிஷன். அப்படி இல்லைன்னு சொல்லலாம், ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கார்பன் இஸ் ரீப்ளேஸ்டு பை சம் சப்ஸ்டியூவன்ட். அதனால் 1 2ங்கிற பொசிஷன் கொடுக்குறோம். ஸோ த சப்ஸ்டிடியூஷன் வில் placed on the adjacent portion. So இந்த 1 2 portion எப்படி இருக்கு? பக்கத்துல இருக்கு இல்லையா? 1 2 adjacent. So அந்த adjacent portion என்னன்னு கொடுக்கலாம் நம்ம? ortho portion. So 1 2 portion or ortho portion. It is simply represented as O. So ortho portion first letter என்னது? O. அதனால O காம்பவுண்ட். அது நேமிங் ஃபர்தராக கண்டிப்பாக பண்ணுவோம். ஸோ 1 2 ஃபர்தராக சப்ஸ்டியூவண்ட்டை டிபெண்ட் பண்ணி நேமிங் கொடுப்போம். ஆர்த்தோங்கிற நேம் கொடுக்கலாம். அட்ஜசன்ட்ல இருந்து அது என்ன கொடுக்கலாம்? ஆர்த்தோ. ஸோ அப்போ ஆர்த்தோ ஃபர்தராக அதோட நேம் கொடுக்கலாம். இந்த ஆர்த்தோ இஸ் சிம்பிளி ரெப்ரசன்டட் பை ஓ. ஸோ ஓங்கிற டேர்ம் வச்சும் கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ ஓ பான்னு கொடுப்போம். ஸோ இஃப் த சப்ஸ்டியூவன்ட் இட் மே பி டேக்ஸ் பிளேஸ் இன் த ஆல்டர்னேட்டிவ் பொசிஷன். ஸோ அட்ஜசன்ட் பொசிஷனில் 1 2 அடுத்தடுத்தே இருந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்லுவோம்? ஆர்த்தோ பொசிஷன். ஆல்டர்னேட்டிவ் பொசிஷன் என்னது? ஒன்று விட்டு அடுத்து. ஓகேவாடா? ஸோ நம்பரிங் கொடுக்கும்போது இப்படி தான் கொடுக்கணும், இந்த சைடில் வரக்கூடாது. ஸோ இந்த சைட்லேயும் வரலாம், பட் நியரஸ்ட் பொசிஷன் ஃபார் த செகண்ட் சப்ஸ்டியூவன்ட் என்னன்னு பார்க்கணும். ஸோ அப்போ இந்த இடத்த நம்ம ஃபஸ்ட்டு கார்பனாக அஷ்யூம் பண்ணோம் அப்படின்னா, இங்கேருந்து நம்ம லெஃப்ட் சைடு வந்தோம்னா இப்படி ட்ராவல் பண்ணி வந்தால் என்ன ஆயிரும்டா? இந்த செகண்ட் சப்ஸ்டியூவன்ட் 5th பொசிஷனில் வந்துடும் இல்லையா? அப்படி கொடுக்கக்கூடாது. நம்ம நாமன்கிளேச்சர் ஆஃப் அலிஃபாட்டிக் காம்பவுண்ட்ஸ் பார்த்துருப்போம் இல்லையா? நியரஸ்ட் பொசிஷன் ஃபார் த சப்ஸ்டியூவன்ட் ஆர் நியரஸ்ட் பொசிஷன் ஃபார் த ஃபங்க்ஷனல் குரூப்னு பார்ப்போம்ல. அப்போ இந்த மேஜர் சப்ஸ்டியூவன்ட்டுக்கு நெக்ஸ்ட் சப்ஸ்டியூவன்ட் எதுக்கு நியரஸ்ட்டாக வருதுன்னு பார்க்கணும். ஸோ நம்ம லெஃப்ட் சைடில் நம்பரிங் கொடுத்தா என்ன ஆயிரும்? 5th பொசிஷனுக்கு வந்துடும். அதே ரைட் சைடில் நம்பரிங் கொடுத்தா என்ன ஆயிரும்? செகண்ட் பொசிஷனுக்கு வந்துடும். அதனால் அட்ஜசன்ட்டில் இருக்கிறத அஷ்யூம் பண்ணிக்கிறோம் 1 2 பொசிஷன். ஸோ அப்போ இங்கேருந்து கொடுத்தா என்னதுடா? 1 2 3 ஃபஸ்ட்டு கார்பன்லையும் தேர்டு கார்பன்லையும் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குது.
ஸோ அப்போ ரைட் சைடில் கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் கார்பன்லையும் தேர்ட் கார்பன்லையும் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குது. ஸோ அதுவே நம்ம லெஃப்ட் சைடில் ட்ராவல் பண்ணி வந்தோம்னா 1 2 3 4 5 ஃபிஃப்த்து கார்பன்லாம் ரீப்ளேஸ்மெண்ட் வரும். அப்போ எதுக்கு நம்ம நியரஸ்ட் பொசிஷன், விச் ஒன் இஸ் த நியரஸ்ட் பொசிஷன் ஃபார் த நேமிங், தேர்ட் பொசிஷன். அதனால தான் 1 3 அஷ்யூம் பண்ணோம். ஸோ 1 3 ஆர் மெட்டா பொசிஷன், 1 3 ஆர் மெட்டா பொசிஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேடா. ஸோ இதோட 1 3 ஆர் மெட்டா பொசிஷன் சொல்கிறோம். அப்போ மெட்டா பொசிஷனோட ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னது, எம். ஸோ இட் இஸ் ரெப்ரசன்ட் ஆஸ் எம். ஸோ இந்த 1 3 மெட்டா ஆர் எம், இதுக்கு அடுத்தடுத்து என்ன வரும்டா, அந்த பர்டிகுலர் அந்த சப்ஸ்டிவெண்ட் என்ன இருக்கோ அந்த சப்ஸ்டிவெண்ட்டை டிபெண்ட் பண்ணி நேமிங் கொடுக்கணும். பட் நம்ம இன்கம்ப்ளீட்டாக விட்டுருக்கோம். இட் மே பி ஆக்குபைடு பை எனி சப்ஸ்டிவெண்ட், எந்த சப்ஸ்டிவெண்ட்டை வேணாலும் கொடுக்கலாம். ஓகேவா. ஸோ 1 3 ஆர் மெட்டா ஆர் சிம்பிளி ரெப்ரசன்ட் ஆஸ் எம். The next one is the substituent, the disubstituent, the two substitution எங்கே நடக்கலாம், it may be first or fourth position. அப்போ 1 2 பொசிஷனில் இருந்தாலும் அது disubstituent தான். Disubstituent 2 substitution இருக்கணும். The two substitution may occurs at the adjacent position, 1 2 பொசிஷனில் இருக்கலாம், or 1 3 alternative பொசிஷனில் present ஆயிருக்கலாம், or 1 4 direct opposite பொசிஷனில் இருக்கலாம். So 1 4 or para, 1 4 or para. ஸோ ஃபஸ்ட்டு ஃபோர்த்து பொசிஷனில் சப்ஸ்டிவெண்ட் ப்ரெசென்ட் ஆயிருந்தா 1 4 பொசிஷன் சொல்லுவோம். ஸோ 1 2 3 4 ரைட் சைடில் வரும்போது செகண்ட் சப்ஸ்டிவெண்ட் எங்கே இருக்குது, ஃபோர்த்து பிளேஸில். லெஃப்ட் சைடில் வந்தாலும் எங்கே வந்துடும், 1 2 3 4 ஃபோர்த்து பொசிஷனில் தான் வரும். அப்போ இந்த காம்பவுண்டுக்கு நம்ம எப்படி வேணாலும் நம்பரிங் கொடுக்கலாம். லெஃப்ட் சைடில் கொடுத்தாலும் கொடுக்கலாம், ரைட் சைடில் கொடுத்தாலும் கொடுக்கலாம். அப்போ 1 4 ஆர் பேரா ஆர் இட் இஸ் சிம்பிளி ரெப்ரசன்டட் அஸ் பி, பிங்கிறது கொடுக்கலாம். ஓகேவா. ஸோ ஸ்பெசிஃபிக்காக இங்கே அதோட நேம் கொடுத்துருக்காங்க பாருப்பா, எந்தெந்த பொசிஷனுக்கு என்னதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டாப் மோஸ்ட் பொசிஷனில் இருக்க நம்ம என்ன எடுத்துட்டோம், எக்ஸ்னு அடிச்சுக்கிட்டோம். ஸோ இந்த எக்ஸ் இட் மே பி த சப்ஸ்டிவெண்ட். எக்ஸுங்கிறது என்னவா இருக்கலாம், இட் மே பி எனி சப்ஸ்டிவெண்ட். ஸோ நம்ம இங்கே எக்ஸாம்பிளில் குளோரின் அல்கைல் குரூப்னு பார்த்தோம்ல. ஸோ அப்போ எனி ஃபங்க்ஷனல் குரூப்பாகவும் ப்ரெசென்ட் ஆயிருக்கலாம், குளோரின் ஹாலஜன் மாதிரியும் ப்ரெசென்ட் ஆயிருக்கலாம், ஆர் அல்கைல் குரூப்பாகவும் இருக்கலாம், மெத்தில் எத்தில்ங்கிற அல்கைல் குரூப்பாகவும் ப்ரெசென்ட் ஆயிருக்கலாம். எனி ஒன் ஆஃப் த சப்ஸ்டிவெண்ட் இன் பென்சீன் ரிங். ஸோ இந்த சப்ஸ்டிவெண்ட்டோட அட்ஜசன்ட் பொசிஷன், அட்ஜசன்ட் பொசிஷன் என்னது, அதுக்கு அடுத்து பக்கத்துலேயே இருக்கிறது தானே. அப்போ ரைட் சைடில் வரும்போது ஒரு அட்ஜசன்ட் பொசிஷன் இருக்குது, லெஃப்ட் சைடில் வரும்போது ஒரு அட்ஜசன்ட் பொசிஷன் இருக்குது. ஸோ இந்த சைடில் பார்த்தாலும் அட்ஜசன்ட்லேயே தான் இருக்குது, இங்கே வந்தாலும் என்னது அட்ஜசன்ட் தான். இப்போ அட்ஜசன்ட் பொசிஷன் எல்லாமே என்னன்னு சொல்லியிருந்தோம், ஆர்த்தோ பொசிஷன். ஸோ த டிபெண்டிங் ஆன் த சப்ஸ்டிவெண்ட் த டூ அட்ஜசன்ட் பொசிஷன்ஸ் ஆர் ப்ரெசென்ட். அட்ஜசன்ட் பொசிஷன் என்ன கொடுக்கலாம் நம்ம, ஆர்த்தோ பொசிஷன். So the next alternative positions are meta position. அப்போ ரைட் சைடில் வரும்போது alternative position என்னது 1 3. அப்போ லெஃப்ட் சைடில் என்னது இது alternative position, ஒன்று விட்டு அடுத்து இருக்கிறது meta position. So two meta positions are present. So depending on the substituent, the direct opposite position is the para position. So direct opposite position இருக்கிறது என்னன்னு கொடுப்போம், para position அப்படின்னு கொடுப்போம். Okay. So those are the placement in benzene ring. The next one is aromatic compounds are basically of two types. That means the aromatic compounds are classified into two types. One is nuclear substituted aromatic compounds. Nuclear substituted aromatic compounds. The other one is side chain substituted aromatic compounds. So நம்ம aromatic compound ல என்ன இருக்குன்னு சொல்லிருக்கோம், two parts, nucleus and side chain. அப்போ நியூக்ளியஸ்ங்கிறது என்னது, பென்சீன் ரிங். இப்போ பென்சீன் ரிங்கில் சப்ஸ்டியூட் ஆகிருக்கக்கூடிய aromatic compounds. Then side chain substituted aromatic compounds. Side chain என்னன்னு பார்த்துருந்தோம், in benzene ring any one or more hydrogens are replaced by alkyl group. That is a side chain. அப்போ இந்த side chainல present ஆயிருக்க ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணி கொடுக்குற காம்பவுண்ட் என்னன்னு சொல்லலாம், side chain substituted aromatic compounds. அப்போ பென்சீன் ரிங்கில் present ஆயிருக்க ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்தா நியூக்ளியர் சப்ஸ்டியூட்டட் aromatic compound சொல்லலாம். ஸோ பென்சீனில் ப்ரெசென்ட் ஆயிருக்க சைட் செயினில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்தா என்னது, தட் இஸ் அ சைட் செயின் சப்ஸ்டியூட்டட் aromatic compounds. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நியூக்ளியர் சப்ஸ்டியூட்டட் aromatic compounds. ஸோ இதில் என்ன இருக்குது, த ஃபங்க்ஷனல் குரூப் இஸ் டைரக்ட்லி அட்டாச்டு டு த பென்சீன் ரிங். The functional group is directly attached to the benzene ring. Benzene ring ஓட direct attach ஆயிருந்தா எப்படி benzene ring கூட direct attach ஆயிருக்க முடியும், any one of the hydrogen in benzene ring is replaced by functional group or any other substituent. So the functional group ஆல replace ஆயிருக்கலாம் or any other substituent ஆல replace ஆயிருக்கலாம். Okay, that is a nuclear substituted aromatic compounds. ஓகேவா. ஸோ தே ஆர் நேம்ட் as derivatives of benzene. ஸோ அது என்னென்னு கொடுப்போம், derivatives of benzene. So in benzene என்ன சொல்லியிருக்கோம், each corners having one carbon and one hydrogen. So in benzene the hydrogens are replaced by alkyl group or any other functional.
is called nuclear substituted aromatic compounds. அப்போ இந்த பென்சீன் ரிங்கில் என்ன இருக்கிறதா மீனிங் ஒவ்வொரு கார்னர்லேயும் ஒரு கார்பனும் ஹைட்ரஜனும் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. So that hydrogen in benzene ring is replaced by alkyl group. அப்போ டைரக்டாக நியூக்ளியஸில் இருக்க ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக அல்கைல் குரூப்பால் ரிப்ளேஸ் ஆயிருக்கு. ஸோ இதான நியூக்ளியஸ் அப்படின்றது. நியூக்ளியஸில் என்ன இருக்குது, ஹைட்ரஜன் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. தட் ஹைட்ரஜன் இஸ் ரீப்ளேஸ்டு பை அல்கைல் குரூப், மெத்திலால் ரீப்ளேஸ் ஆயிருக்கு. ஸோ இட் இஸ் அ நியூக்ளியர் சப்ஸ்டியூட்டட் அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ். நியூக்ளியர் சப்ஸ்டியூட்டட் அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் என்னது, ஒரு ஒன் ஹைட்ரஜன் இஸ் ரீப்ளேஸ் பை மெத்தில் குரூப். ஸோ மெத்தில் பென்சீன் விச் இஸ் நோன் அஸ் டொலுயின். ஸோ மெத்தில் பென்சீன் கொடுக்கல என்னன்னு சொல்லலாம், த காமன் நேம் இஸ், கமர்ஷியல் நேம் இஸ் டொலுயின். அப்போ ஒன் ஹைட்ரஜன் இஸ் ரீப்ளேஸ்டு பை மெத்தில் குரூப். நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஒன் ஹைட்ரஜன் ஆர் மோர் தென் ஒன் ஹைட்ரஜன் இன் பென்சீன் ரிங் இஸ் ரீப்ளேஸ்டு பை அல்கைல் குரூப். ஸோ அப்போ அடுத்ததில் என்ன இருக்குது, ஸோ செகண்ட் கார்பனில் இருக்க ஒரு ஹைட்ரஜனும் செகண்ட் கார்பனில் இருக்க ஒரு ஹைட்ரஜன் என்ன இருக்குது, ரீப்ளேஸ் ஆயிருக்கு. அப்போ 2 மெத்தில், இட்ஸ் அ டைசப்ஸ்டியூவன்ட். அப்போ the 2 hydrogen in benzene rings are replaced by 2 methyl group. அப்போ பென்சீனில் ஃபர்ஸ்ட் கார்பன்லையும் அட்ஜசன்ட் பொசிஷன் தான் என்ன சொல்லுவோம், 1 2 பொசிஷன் சொன்னோம் இல்லையா, அட்ஜசன்ட் கார்பனில் இருக்க 2 ஹைட்ரஜனும் மெத்திலால் ரீப்ளேஸ் ஆயிருக்கு. ஸோ 1 2 டைமெத்தில் பென்சீன். ஸோ இங்கே பென்சீனில் ஒரே ஒரு ஹைட்ரஜன் மட்டும் மெத்திலால் ரீப்ளேஸ் ஆயிருக்கு. அப்போ பென்சீனில் மெத்தில் சப்ஸ்டியூட் ஆயிருக்குன்னு சொன்னோம், மெத்தில் பென்சீன். ஸோ ஹியர் இன் பென்சீன் 2 methyl groups are substituted at different position, ஃபர்ஸ்ட் கார்பன்லையும் செகண்ட் கார்பன்லையும். அதனால் என்ன கொடுக்கலாம், 1 2 டைமெத்தில் பென்சீன் ஆர் ஆர்த்தோஷைலின். ஸோ அந்த எப்படி மெத்தில் பென்சீன், ஒரு மெத்தில் இருக்க பென்சீன் சொல்லுவோம், டொலின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ 2 மெத்தில் குரூப் ப்ரெசென்ட் ஆயிருக்க பென்சீன் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஷைலீன். 2 மெத்தில் குரூப் ப்ரெசென்ட் ஆயிருக்க பென்சீன் காமனாக என்னன்னு சொல்லுவோம், ஷைலீன் அப்படின்னு கொடுப்போம். அது அட்ஜசன்ட் பொசிஷனில் இருந்ததுன்னா என்ன கொடுக்குறோம், ஆர்த்தோஷைலின். ஸோ அட்ஜசன்ட்ல இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம், ஆர்த்தோ குரூப்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஜென்ரலாக 2 மெத்தில் குரூப் பென்சீனில் சப்ஸ்டியூட் ஆயிருந்தால் ஷைலின்னு சொல்லுவோம். அந்த 2 மெத்தில் குரூப்பும் அட்ஜசன்ட்ல இருக்கனால அது என்னன்னு சொல்கிறோம், ஆர்த்தோ ஷைலின். நெக்ஸ்ட் ஒன் என்னது, அடுத்தது இந்த 2 மெத்தில் குரூப்பும் ஆல்டர்னேட்டிவ் பொசிஷனில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ ஜென்ரலாக என்ன சொல்லிட்டோம், இந்த 2 மெத்தில் குரூப் ப்ரெசென்ட் ஆயிருந்தாவே என்னன்னு சொன்னோம், ஷைலின்னு சொன்னோமா. அந்த 2 மெத்தில் குரூப்பும் 1 and 3rd கார்பனில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ 1,3 டைமெத்தில் பென்சீன், 1,3 டைமெத்தில் பென்சீன் ஆல்டர்னேட்டிவ் பொசிஷனில் இருக்கனால என்னன்னு சொன்னோம், மெட்டாஷைலின். ஸோ 2 மெத்தில் குரூப் இருக்கனாலே அது ஷைலின், ஆல்டர்னேட்டிவ் பொசிஷனில் இருக்கனால என்ன சொல்கிறோம், மெட்டாஷைலின். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இது, 2 மெத்தில் குரூப்ஸ் ஆர் present in direct opposite position. ஸோ எந்தெந்த கார்பனில் இருக்க direct opposite பொசிஷனாவே 1 and 4. ஸோ 1 2 3 4. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்த் கார்பனில் மெத்தில் இருக்கிறனால 1,4 டைமெத்தில் பென்சீன் ஆர் பேராஷைலின், ஜென்ரலி ஷைலின். ஸோ டைரக்ட் ஆப்போசிட் பொசிஷனில் இருக்கனால என்னது, பேரா ஃபார்ம். ஸோ பேராஷைலின். ஸோ டிபெண்டிங் ஆன் த சப்ஸ்டியூவன்ட். So substituent it maybe takes place on the benzene ring. So benzene ringல substitution நடந்தது என்ன சொல்றோம், nuclear substituted aromatic compounds. Okay, some other example. அடுத்து என்னது, இங்க di substituent பார்த்தோம். Next one என்னது பா, tri substituent. So the 3 methyl groups are substituted in benzene ring in alternative position. So alternative positionல substituent நடந்திருக்கு. அப்ப என்னென்ன position கொடுக்கலாம், any one of the substituent is assumed as 1. அப்ப 1 2 3 4 5 6. அப்போ ஃபர்ஸ்ட் கார்பனில், தேர்ட் கார்பனில், ஃபிஃப்த் கார்பனில் சப்ஸ்டியூஷன் இருக்கனால 1,3,5 ட்ரைமெத்தில் பென்சீன். அப்போ மூணுமே சிமிலர் குரூப்பாக இருக்கிறனால ட்ரைமெத்தில்னு சொல்கிறோம். எங்கே சப்ஸ்டியூஷன் நடந்திருக்கு, ஃபர்ஸ்ட் தேர்ட் அண்ட் ஃபிஃப்த் கார்பன். ஸோ 1,3,5 ட்ரைமெத்தில் பென்சீன். இட்ஸ் கமர்ஷியல் நேம் இஸ் மெசிட்டிலீன். ஸோ நெக்ஸ்ட் என்னது, ஸோ இங்கே 3 மெத்திலுமே ஆல்டர்னேட்டிவில் இருக்குது. இங்கே என்ன இருக்குது, அட்ஜசன்ட்டில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் கார்பனில், செகண்டில், தேர்ட் பொசிஷனில் சப்ஸ்டியூட் நடந்திருக்கு. ஸோ 1,2,3 ட்ரைமெத்தில் பென்சீன், 1,2,3 ட்ரைமெத்தில் பென்சீன். ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குது, ஒன்று ஸ்கிப் பண்ணிவிட்டு ரீப்ளேஸ்மெண்ட் நடந்திருக்கு. அப்போ என்ன கொடுக்கலாம், 1 2 3 4. அப்போ செகண்ட் பொசிஷனில் சப்ஸ்டியூட் நடக்கல, எங்கெங்கே மட்டும் நடந்திருக்கு, 1 3 4 மூணுமே மெத்தில் குரூப்புனால ட்ரைமெத்தில் benzene. So this is a tri-substituted nuclear substituted compound. So the nuclear substituted aromatic halogen derivatives. இப்போ இந்த nuclear substitutionல என்ன பார்த்தோம், alkyl group மட்டுமே substitute ஆனது பார்த்தோம், ஷைலின் and trimethyl benzene பார்த்துருந்தோம். ஸோ இப்போ அடுத்தது என்னது, halogen substituted compound பார்க்குறோம். So in benzene ring one of the hydrogen is replaced by halogen, that is a chlorine.
குளோரினால ரீப்ளேஸ் ஆயிருக்கு. ஸோ இட் இஸ் நேம்ட் as குளோரோபென்சீன். ஸோ பென்சீன் ரிங்கில் ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக மெத்தில் ரீப்ளேஸ் ஆகுது என்னன்னு சொல்லியிருந்தோம், மெத்தில் பென்சின்னு சொன்னோம். ஸோ அங்கே மெத்தில் குரூப்புக்கு பதிலாக ஹாலஜன் ரீப்ளேஸ் ஆயிருக்கு, தட் இஸ் குளோரின். ஸோ குளோரோ பென்சீன். ஸோ அப்போ 2 குளோரின் ரீப்ளேஸ் ஆகுது என்னன்னு கொடுக்கலாம், 1,2 டைக்ளோரோபென்சீன். ஸோ அந்த 2 குளோரினும் அட்ஜசன்ட்டில் இருக்கிறனால என்ன கொடுக்குறோம், 1,2 டைக்ளோரோபென்சீன். அட்ஜசன்ட் பொசிஷனில் இருக்கிறனால ஆர்த்தோ டைக்ளோரோபென்சீன். ஆர்த்தோ டைக்ளோரோபென்சீன். அட்ஜசன்ட் பொசிஷன் தான் ஆர்த்தோ பொசிஷன் சொன்னோம் இல்லையா. ஸோ ஆர்த்தோ 2 குளோரின் இருக்கனால என்ன சொல்லுவோம், டைக்ளோரோ. தோஸ் ஆர் சப்ஸ்டியூட்டட் இன் பென்சீன் ரிங். ஸோ ஆர்த்தோ டைக்ளோரோபென்சீன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் first ஒரு கார்பன்ல என்ன இருக்கு, in benzene ring one hydrogen is replaced by methyl group, the another hydrogen is replaced by chlorine. So இப்போ compare with the two different groups இருக்கு. இப்போ எல்லாம் முன்னாடி நம்ம பார்த்தாலும் என்னது, 2 similar methyl group present ஆயிருந்து, 3 methyl group present ஆயிருக்கு, இங்கே 1 chlorine 2 chlorine present ஆயிருந்து. அப்போ எல்லாமே சிமிலராக இருக்கிறனால நம்ம ப்ரையாரிட்டி பேஸ் பண்ண தேவையில்லை. ஆனால் இங்கே எப்படி இருக்குப்பா, in benzene ring 1 methyl and 1 chlorine 2 different groups present ஆயிருக்கு. But 2 different substituent இருக்கும்போது any one is considered as a major substituent. So chlorine is a major substituent. அப்போ என்ன எடுத்துக்கலாங்க, 3 chloro 1 chloro. ஸோ இப்போ chlorine அட்டாச் ஆன கார்பன் என்ன எடுத்துக்குவோம், ஃபர்ஸ்ட் கார்பன் எடுத்துக்கலாம் 1 chloro. அந்த குளோரினுக்கு தேர்ட் பொசிஷனில் என்ன இருக்குது, மெத்தில். நம்ம சொல்லியிருக்கோம் எது நியரஸ்ட் பொசிஷன் தான் பார்க்கணும். ஸோ நார்மலாக நம்ம ரைட் சைட்லேயும் மூவ் பண்ண என்ன ஆயிரும், இங்கே ஃபர்ஸ்ட் கார்பனா 2 3 4 5 ஃபிஃப்த் கார்பனில் தான் மெத்தில் சப்ஸ்டியூண்ட்டாக இருக்கும். பட் நம்ம என்ன பண்ணணும், நியரஸ்ட் பொசிஷன் ஃபார் த சப்ஸ்டியூவன்ட், நியரஸ்ட் பொசிஷன் ஃபார் த சப்ஸ்டியூவன்ட். அப்போ என்ன பண்ணணும், 1 2 3. ஓகேவா. அப்போ நம்ம லெஃப்ட் சைடில் போகணும். அப்போ 1 2 3 ஃபர்ஸ்ட் கார்பனில் குளோரின், தேர்ட் கார்பனில் மெத்தில் குரூப் இருக்குது. ஸோ 1 குளோரோ 3 மெத்தில் பென்சீன், 1 குளோரோ 3 மெத்தில் பென்சீன். ஓகேவா. த நெக்ஸ்ட் ஒன் இஸ், ஸோ 2 types of aromatic compounds சொன்னோம். ஒன் இஸ் நியூக்ளியர் சப்ஸ்டியூட்டட் aromatic compounds, இது வரைக்கும் பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் சைட் செயின் சப்ஸ்டியூட்டட் aromatic compound. சைட் செயின் சப்ஸ்டியூட்டட் aromatic compound. ஸோ நம்ம முன்னாடி ஒன்று பார்த்தோம் இல்லையா, மெத்தில் பென்சீன், இட்ஸ் அதர்வைஸ் நோன் அஸ் டொலுயின். மெத்தில் பென்சீன் ஆர் டொலுயின் சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அந்த குரூப் தான் எடுத்துருக்கோம். ஸோ இன் மெத்தில் பென்சீன், ஸோ திஸ் இஸ் சைட் செயின் இல்லைடா, CH3 C6H5 CH3. So in CH3 one hydrogen is replaced by chlorine. ஓகேவா. அப்போ இந்த CH3Cl ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக இங்கே என்ன வந்திருக்குப்பா, ஃபினைல் குரூப் வந்திருக்கிறதா மீனிங், ஃபினைல். ஸோ when benzene loses one hydrogen it is termed as phenyl. ஸோ நம்ம என்ன கொடுப்போம், in methane CH4 loses one hydrogen CH3 ஃபார்ம் பண்ணும். that CH3 group is called as methyl சொல்லுவோம் இல்லையா. அப்போ benzene C6H6 loses one hydrogen, it forms a phenyl group. phenyl group னு கொடுப்போம். ஓகேவா. அப்போ இங்கே என்ன எடுத்துக்கிறோம், இங்கே CH3Clங்கிறது மெத்தில் குளோரைட். ஓகே, ஆர் குளோரோமீத்தேன். இன் குளோரோமீத்தேன் ஒன் ஹைட்ரஜன், இந்த இடத்துல நீ என்ன வாஷ்யம் பண்ணுறடா, CH3Cl இருக்குது. இன் CH3Cl ஒன் ஹைட்ரஜன் இஸ் ரீப்ளேஸ் பை ஃபினைல் குரூப், ஃபினைல் குளோரோமீத்தேன். ஃபினைல் குளோரோமீத்தேன், குளோரோமீத்தேனில் ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஃபினைல் சப்ஸ்டியூட் ஆயிருக்கு. ஸோ ஃபினைல் குளோரோமீத்தேன். ஸோ இட் இஸ் டேர்ம்ட் அஸ் பென்சைல் குளோரைட். நம்ம இப்போ மெத்தில் பென்சீன் டொலுயின்லாம் கொடுத்தோம் இல்லையா, அதே மாதிரி த அதர் நேம் இஸ் பென்சைல் குளோரைட். ஸோ இந்த C6H5 இந்த பென்சீன் ரிங் என்ன சொல்லலாம், சப்ஸ்டியூட்டட் பென்சீன் ரிங்க C6H5. ஸோ இந்த CH2 சேர்த்துனா பென்சைல். இப்போ பென்சைல் குளோரைட். இப்போ ஃபினைல் குளோரோமீத்தேன்னு கொடுக்கலாம், ஆர் பென்சைல் குளோரைட். C6H5CH2 இங்கே இந்த போர்ஷனில் இருக்குது பாருப்பா, C6H5CH2ங்கிறது என்னது, பென்சைல். இங்கே இந்த டேர்ம் அப்படி தானடா இருக்குது. ஸோ அப்போ பென்சைல் கூட என்ன இருக்குது, குளோரின் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ பென்சைல் குளோரைட். ஸோ த செகண்ட் ஒன் இஸ் இங்கே பாருப்பா, C6H5CH. ஸோ சைட் செயின் எடுத்துக்கிறோம், C6H5CH3ல எவ்வளோ ரீப்ளேஸ்மெண்ட் நடந்திருக்குங்கிறது தான். ஓகேவா. அப்போ C6H5CHங்கிறது என்னது, பென்சால். இங்கே அதே தானடா இருக்குது, C6H5CH பென்சால். ஸோ 2 குளோரின் இருக்குன்னா என்ன சொல்கிறோம், டைக்ளோரைட். இப்போ பென்சால் டைக்ளோரைட். அப்படி இல்லை என்ன கொடுக்கலாம், ஃபினைல் டைக்ளோரோமீத்தேன். ஃபினைல் டைக்ளோரோமீத்தேன். இங்கே பாருப்பா, ஃபினைல் குளோரோமீத்தேன். ஒரு கார்பன் இருக்கனால இந்த இந்த குரூப் என்ன, CH2 குரூப் மீத்தேனில் வருமா, இங்கே ஃபினைல் குரூப் இருக்குது, இங்கே குளோரின் இருக்குது. ஸோ ஃபினைல் குளோரோமீத்தேன். பாருடா, C6H5 இல்லைன்னா இந்த சப்ஸ்டியூட்டட் ரிங் ஸ்ட்ரக்சர் என்னவா இருக்குது, ஃபினைல். அப்போ ஃபினைல் குளோரோமீத்தேன். அப்போ இது என்ன கொடுக்கலாம், ஃபினைல் டைக்ளோரோமீத்தேன். ஸோ ஆர் பென்சால் டைக்ளோரைட்.
ஸோ அடுத்து இருக்கிறது என்னதுக்குன்னு பென்சோ C6H5C மட்டும் தான் என்னது பென்சோ. அப்போ பென்சோ 3 குளோரின் இருக்கிறதுனால ட்ரைக்ளோரைட், பென்சோ ட்ரைக்ளோரைட் ஆர் ஃபினைல் ட்ரைக்ளோரோமீத்தேன், ஃபினைல் ட்ரைக்ளோரோமீத்தேன். ஓகேவா? ஸோ அந்த குரூப் தான் இங்கே நமக்கு கொடுத்துருக்கோம், அரைல் குரூப். இங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணோமோ அந்த அரைல் குரூப்பை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ C6H5 ஃபினைலுங்கிறது என்னதுப்பா C6H5. அதே C6H5CH2ங்கிறது என்னது பென்சாயில். இந்த C6H5 பதிலாக இந்த சப்ஸ்டிடியூட்டட் ரிங் ஸ்ட்ரக்சரும் கொடுத்துக்கலாம். ஸோ C6H5CHன்னு வந்தால் என்னது பென்சால், C6H5Cன்னு மட்டும் வந்தால் என்னது பென்சோ. ஸோ இங்கே C6H5CH3 இதுக்கு பேர் என்னமா டொலுயின். அந்த டொலுயினில் அதர் குரூப்பில் சப்ஸ்டிடியூண்ட் இருந்தால் என்ன சொல்லலாம் டொலைல். அட்ஜசன்ட்லேயே சப்ஸ்டிடியூண்ட் இருக்கிறனால என்ன சொல்கிறோம் ஆர்த்தோ டொலைல். C6H5CH3ங்கிறது என்னப்பா டொலுயின். முன்னாடி நியூக்ளியஸ் சப்ஸ்டிடியூட்டட் அரோமேட்டிக் காம்பவுண்டில் பார்த்துருக்கோம். C6H5CH3ங்கிறது வந்து டொலுயின். டொலுயினோட அட்ஜசன்ட் கார்பனில் ரீப்ளேஸ்மெண்ட் நடந்தால் என்ன சொல்லுவோம் டொலைல். ஸோ அதுவே ஆல்டர்னேட்டிவ் பொசிஷனில் ரீப்ளேஸ்மெண்ட் ஆர்த்தோ டொலைல்னு சொல்லுவோம். ஆல்டர்னேட்டிவ் பொசிஷனில் ரீப்ளேஸ்மெண்ட் தான் என்னது மெட்டா டொலைல். டைரக்ட் ஆப்போசிட் பொசிஷனில் ரீப்ளேஸ்மெண்ட் தான் என்னது பேரா டொலைல். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன கொடுக்க போகிறோம் அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸுக்கு நேமிங் கொடுப்போம். ஓகேவா? ரைட்.